ஆனியன் ஃப்ளவர் எக் ஆம்லெட் இதுதான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி முட்டையோட ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். அதாவது வெங்காயத்தினுடைய பூவையும் முட்டையையும் வச்சு ஆம்லெட் பண்ண போகிறோம். நான் இதில் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு முட்டையை தான் நான் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காய பூவையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி முதல்ல கழுவிக்கணுங்க. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வெங்காயத்தினுடைய அந்த பூவினுடைய காம்பு அவசியம் இல்லை. கழுவினதுக்கு அப்புறமா நம்ம அந்த பூவினுடைய அந்த டிப்பு கொத்து இருக்குது பார்த்திங்களா, பூ கொத்து, இந்த மாதிரி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா போட்டு அலசிக்கணும். ஏன்னா முதல்ல வீடியோலேயே நான் சொன்ன மாதிரி அந்த பூவில் குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி குட்டி குட்டி தேன் எடுக்கிறதுக்காக பூச்சிகள் வரும். அதை கழுவி எடுத்துட்டு நான் இப்போ தோசை தவா வச்சுட்டேன். என்னோடய தவா ரொம்ப அகலமாக இருக்கிறனால நான் இந்த ஒரு பிளேட்டு போட்டேன், முட்டை எல்லா இடத்துலையும் பரவாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஒரு முட்டையை மட்டும் உடச்சி எடுத்துட்டோம். இப்போ அந்த பிளேட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா தவா, அது சூடாயிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் தானே நம்ம ஊற்ற போகிறோம். அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெயை பூரா அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த கரண்டியை வச்சு எண்ணெயை பரப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா பரப்பிட்டோம். அது வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு 2 பூவை மட்டும் முதல்ல வச்சு பார்க்குறேன். ஏன்னா எண்ணெய் பத்துமா பத்தாதா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 பூவை மட்டும் வச்சேன். அது கொஞ்சம் சூடாக ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பூ நம்ம வைக்க போகிறனால எண்ணெய் பத்தாதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் எண்ணெயை விட்டுட்டேன். ஒரு 10 சொட்டு எண்ணெயை அதிகமாக விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருந்த அந்த வெங்காய பூக்கள் எல்லாத்தையும் வரிசையாக அதுக்குள்ளே நம்ம அடுக்கிடணும். அது நல்லா வேக ஆரம்பிக்கும். அதாவது அந்த எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயோடைய சூடுலேயே அதை நல்லா வேக ஆரம்பிக்கும். அது வெந்துட்டுருக்கும்போதே நம்ம முட்டையை உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மேலே மெதுவாக அது மேலே ஊற்றலாம். அந்த தோசைக்கல்லில் போய் அது பட்டு சூடாகிறதுக்காக. இப்போ நான் ஊற்றுனது என்னாச்சு, அந்த முட்டையோட வெண்கரு அந்த தட்டு மேலே விழுந்தது. அதை அப்படியே எடுத்து நான் அதில் அப்படியே விட்டுட்டேன். அது என்ன க்ளீனான பிளேட்டு தான் அது. இப்போ அது மேலேயும் நம்ம வெங்காயப்பூவை வச்சு கவர் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா வேகணும். தோசைக்கல்லில் நம்ம எண்ணெய் போட்டிருந்தோம், அதனால் கீழே இருக்கிறது வெந்துக்கும். இப்போ மேலேயும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தோசைக்கு எப்படி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேலே எண்ணெயை போட்டுட்டு பொடி உப்பை மேலே எல்லா இடத்துக்கும் வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம போட்டு விட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே தேவையான அளவு மிளகுத்தூளையும் நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகா வேறு மிளகாலாம் உபயோகப்படுத்தலிங்க, குருமிளகுத்தூள் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வேகணும் இல்லைங்களா அந்த வெங்காயப்பூ. அது லேசாக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டு தான், வெந்துக்கும். அதனால் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு மட்டும் அதை நம்ம மூடி வச்சு எடுத்துடலாம். அப்போ அந்த உள்ள ஆவி வரும் இல்லைங்களா, அந்த ஆவியில் அது கொஞ்சம் வெந்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம தோசை எப்படி திருப்பி போடுவோம் அதே மாதிரியே இந்த ஆம்லெட்டையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சமாக நம்ம சுற்றில எண்ணெய் விட்டுடலாம். ஏன்னா அந்த பூக்கள் கொஞ்சம் நல்லா வெந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா அது எண்ணெய் படுற மாதிரி அதுக்கு நம்ம நகர்த்தி விட்டுக்கலாங்க. குழியாக இருக்கிற தோசை கல்லாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பண்ண வேண்டியதில் எண்ணெய் அதுக்கு வந்துடும். என்னோடது ரொம்ப அகலமான கல், அதனால் சைடில் போயிடுது. இதுக்குமே கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. நம்ம சாப்பிட எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்றலாம். இதுக்கு வேறு தொட்டுக்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தேவையில்லை. இருந்தாலுமே வீட்டில் இந்த இஞ்சி ஊறுகாய் அப்படிங்கிறது இருந்தது. அதனால் அதை வச்சு சாப்பிட்றதுக்காக, இது எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்காக நான் பண்ணினது. அதனால் அது வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது மேலே வைப்பேன், நான் வச்சு கொடுத்துருவேன். அந்த
பூக்கள் எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கா, ஏன்னா கெஸ்ட்டு வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக கொடுக்குறனால செக் பண்ணிட்டேன். பூக்களெல்லாம் நல்லா வெந்திருந்தது, வாசனையும் நல்லா வந்திருந்தது. இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுக்கு மேலே வந்து இட்லி பொடியை தூவி விட்டு அதை சாப்பிட கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து நல்லாவே உப்பு காரம் பிடிக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட அது கையில் இல்லை. அந்த நான் சொன்ன அந்த ஊறுகாய் தான் இருந்தது. அதனால் அதை வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயப்பூ, முட்டை அதோடு சேர்த்து கொடுக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்கப்பா. அதாவது வெங்காயப்பூக்களினுடைய ஹெல்த் பெனிஃபிட்டை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் மேற்கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஆண்களுக்கு வந்து மிக மிக உதவியாக இருக்கும், அஃப்ரோடைசியாக் ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து எனக்கு கிடச்சிதுங்க. அதனால தான் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். பெண்களுக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம